எல்லாருக்கும் வணக்கம். தங்கமாவு சமையல் சேனல்லேருந்து மாமி பேசுகிறேன். இந்த உணவு மருந்துல இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கீரை தான் பார்க்க போகிறோம். கீரைகள் பொதுவாகவே உடம்புக்கு நல்லது, ஜீரண சக்தி கொடுக்கும், எளிமையாக ஜீரணம் ஆகும். எல்லா நோய்களுக்கும் ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு விதமான மருத்துவ குணம் இருக்கு. இப்போ இன்னைக்கு நம்ம அரைக்கீரை, இந்த அரைக்கீரை கடையில் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். லைட்டாக புளி ஊற்றி புளிக்கரைசல்னு சொல்லலாம், புளிக்கடைகள்னு சொல்லலாம். இந்த அரைக்கீரையை இதுக்கு தேவையான பொருள் அரைக்கீரை ஒரு கட்டு வாங்கி நான் சுத்தம் பண்ணி நறுக்கி அதெல்லாம் நரம்பெல்லாம் எடுத்துட்டு வச்சிருக்கேன். கீரையை முதல்ல நம்ம அலசி எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிக்கணும். கீரை நறுக்கின பிற்பாடு நம்ம போய் அதை அலம்பினா அதில் இருக்கிற சத்தெல்லாம் போடும். அதனால கீரை எந்த கீரையா இருந்தாலும் நம்ம அதை செய்யறதுக்கு முந்தையே அந்த கீரையை நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். அரைக்கீரை ஒரு கட்டு நான் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இது வைக்கிறதுக்கு கொஞ்சம் போல கழநீர் வச்சிருக்கேன். எப்பவுமே அரிசி களையிற கழநீர்ல நிறைய சத்து இருக்கு. நம்ம பருப்பு வேக வைக்கும் போது வீடுகளில் நிறைய நம்ம பார்த்துருப்போம். இந்த கழனி தண்ணியிலேயே பருப்பு வேக வைப்பா. அது ரொம்ப நல்லாவும் சுவையாகவும் இருக்கும், திக்காகவும் இருக்கும், நமக்கு உடம்புக்கு நல்லது. கழநீர் வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கப்பு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். பூண்டு சேர்க்கிறவா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுலாம். தக்காளி பொடியா 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி ஊற்ற, பச்சை மிளகாய் 4 காய்கறி வச்சிருக்கேன், பெருங்காயம் ஒரு துண்டு, நம்ம குழம்பு மிளகாய் பொடி பத்த குழம்புக்காக நம்ம வைக்கிற பொடி ஒரு ஸ்பூன் போடலான்னு வச்சிருக்கேன். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன். கடுகு ஒரு ஸ்பூனு, உடைச்ச உளுந்தம்பருப்பு, துளியூண்டு வெல்லம் கடைசியில போட, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நமக்கு இப்ப தேவையானது. இப்ப நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்ப இந்த அரைக்கீரை புளிக்கரைசல் எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்க போறோம். இப்ப நான் இதுக்கு மண்சட்டி தான் வச்சிருக்கேன். பொதுவாக கீரைகள் எல்லாத்துக்குமே நம்ம மண்சட்டி வச்சுக்கலாம். அரிசி களைஞ்ச கழுநீர் வச்சிருக்கேன். இதை நான் கொஞ்சமா ஊத்துறேன். இது இப்ப நல்லா வேகட்டும் பார்க்கலாம். இந்த கீரை இப்ப கொஞ்சம் நல்லா நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வெந்தா நம்ம மசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். கீரை கடையிற மொத்தத்துல மசிக்கலாம் நம்ம. இப்ப இந்த தக்காளியை நான் இதோட சேர்த்து போட்டுறேன். இந்த தக்காளி கொஞ்சம் வேகட்டும், வெந்தோடனே நம்ம இதை பார்க்கலாம். இப்ப இந்த கீரையும் தக்காளியும் நல்லா வெந்து போச்சு. இப்ப இதை நம்ம கீரை கடையிற மத்த வச்சு நம்ம நல்லா கடைஞ்சிடலாம். இப்ப இந்த கீரையை நல்லா நம்ம கீரை கடையிற மத்துல நான் கடைஞ்சிட்டேன். இப்ப இறக்கி வச்சுட்டு இதுக்கு தாளிக்கிறதெல்லாம் நம்ம தாளிச்சு வச்சுக்கலாம். நான் சின்ன கடை வச்சிருக்கேன். இப்ப தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் ஊத்துறேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றி ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரியணும். உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூனு, உளுந்து நல்லா கடுகு நல்லா உளுந்து செவந்து பச்சை மிளகாய் இதில் சேர்க்கிறேன். 2 வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கோம், அந்த 2 வரமிளகாயும் போடுறேன். இப்ப பொடியை நறுக்கி வச்ச வெங்காயத்தை, சின்ன வெங்காயம் தான் போட்டுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் உடம்புக்கு நல்லது, ருசியும் அதிகமா இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும், வதங்கினா நல்ல வாசனை கொடுக்கும். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சிருக்கேன். ஏற்கனவே இதுல தக்காளி போட்டிருக்கோம், நம்ம ரொம்ப புளி வேண்டாம்.
துளிவுண்டு ஊத்துறதுக்காக நான் இப்போ ஊற வச்சிருக்கேன். பூண்டு பிடிக்கிறவா பூண்டு போட்டுக்கலாம், இல்லை வெங்காயமும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவா வெங்காயம் இல்லாமையே இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, பச்சை மிளகா அதில் கொட்டிக்கலாம். இந்த வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இந்த தாளிப்பு அப்படியே இந்த நான் கீரையில சேர்த்துறேன். கடைஞ்ச கீரையில இப்ப நான் இந்த தாளிப்பு எல்லாம் போட்டாச்சு. ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நம்ம வத்த குழம்பு பொடி போடுறேன் நான் 1/2 ஸ்பூன். நீங்க சாம்பார் பொடி எந்த பொடி இருந்தாலும் போடலாம், இது நல்லா சுவையா தான் இருக்கும், ரொம்ப காரம் வேண்டாம். சொட்டு கட்டி பெருங்காயம் போடுறேன். வெங்காயம் வேண்டாம்னா பெருங்காயம் நீங்க எவ்வளவு தேவையோ அதை சேர்த்துக்கலாம். சொட்டு புளித்தண்ணி லேசா ஊத்துறேன், ஏன்னா அந்த அரைக்கீரையுடைய துவர்ப்பு நமக்கு இல்லாம இந்த புளி ருசியை எடுத்து கொடுக்கும். உப்பு நான் 2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையானது நீங்க போட்டுக்கலாம். துளி வெல்லம் போடுறேன், நைஸா உடைச்சது, ஏன்னா குழந்தையெல்லாம் விரும்பி சாப்பிடும் இந்த வெல்லம் போட்டேன். எப்பவுமே நம்ம புளியிட்ட கீரைன்னு அந்த காலத்துல சொல்வா, பருப்பு இல்லாம புளியிட்ட கீரைக்கு எல்லாமே வெல்லம் போட்டா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, பிசைஞ்சு சாப்பிட, தொட்டுக்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். இதுக்கு எல்லாமே போட்டேன் நான். இது நல்லா சேர்ந்து ஒன்னா சேர்ந்து கொதிச்சா சரியாயிடும். ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கட்டும். இப்ப இந்த அரைக்கீரை புளி கடைசல் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே இது பாட்டெல்லாம் அருமையா இருக்கும். எல்லாத்துக்கும் இதை சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம், தோசைக்கு, இட்லிக்கு, எல்லாத்துக்கும். இப்ப இதை நான் கீழே இறக்கிடுறேன். இந்த மண்சட்டியினுடைய சூடு பாருங்க, இறக்கி வச்சு கூட இந்த கொதி அடங்கல, அவ்வளவு அருமையா இருக்கு. அரைக்கீரை நம்ம கல்லீரலை பாதுகாக்கிறது, காப்பாற்றுற ஒரு மருந்து உணவு இது. தோல்ல தேமல், அரிப்பு, முதல்ல உடல் பருமனை இது குறைக்கும். இந்த அரைக்கீரை உடல் பருமனை குறைக்கக்கூடிய தன்மை இந்த அரைக்கீரைக்கு இருக்கு. கல்லீரலை பாதுகாக்கும். தேமல் வந்தா வரவா இதை அடிக்கடி சேர்த்தோம்னா தேமல் மறைஞ்சு போகும். உடல் வலி, அலர்ச்சி, எல்லா விதமான வயிற்று உபாதைகளுக்கு இந்த அரைக்கீரை ரொம்ப அருமையான மருந்து. இது 10 ரூபாய்க்கு நமக்கு மிக எளிமையா கிடைக்கிறது. என்ன இது வாங்கி நம்ம மெனக்கட்டு பண்ணணும், அதுதான். இல்லைனாலும் எல்லா கீரையும் கிடைக்கிறது. இதுல எல்லாமே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நம்ம வீட்டுல இருக்கிற சாமான் தான் போட்டிருக்கோம். பெருசா வெளியில இருந்து நம்ம வாங்கியது போடலை. 10 ரூபாய் 20 ரூபாய்க்குள்ள இந்த பொருள் நமக்கு அடக்க விலை. அருமையான உணவு, ஆரோக்கியமான உணவு. உணவே மருந்துல இந்த அரைக்கீரை பெரும் பங்கு வகிக்கிறது. நீங்க என்னன்னா இது மாதிரி எங்க நீங்க இந்த அரைக்கீரையை பார்த்தாலும் விட வேண்டாம், வாங்கிட்டு இது மாதிரி புளிக்கரைசல் பண்ணி வச்ச வீணாகாது. இதுல தேங்காய்லாம் நம்ம சேர்க்கல, பருப்பு சேர்க்கல, கெட்டு போகாது. செஞ்சு கூட நீங்க வச்சுட்டு கூட அப்புறமா நைட்டு கூட நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த கீரையை வெறுமை கொடுக்கறத விட நம்ம சாதத்துல கலந்து கொடுக்கலாம். தோசை, இட்லி, வீட்டுல எந்த பொருள் நம்ம பலகாரத்துக்கு பண்ணினாலும் அப்பவும் இதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். எல்லாரும் இந்த அரைக்கீரையை நீங்க ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தங்கமாமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது நல்ல ஒரு ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.